இன்னைக்கு இன்னைக்கு 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல இருக்கிறோம். 25வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, சாமுவேல் வந்து அ அ தீர்க்கதரிசியான சாமுவேல், ஒரு நீதி அரசராக இருந்த சாமுவேல் வந்து இறக்கின்றார். 25வது அதிகாரத்திலும் 1வது வசனத்திலும் அவருடைய இறப்பை பத்தி போட்டிருக்கும். 28வது அதிகாரம் 3வது வசனத்திலும் அவருடைய இறப்பை பத்தி போட்டிருக்கும். ஆனா 2 இடத்துலயும் போட்ட விஷயம் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அங்க இருக்கின்றார்கள். அங்க போட்டிருக்கு. அவரோட விசுவாசம் இந்த தேசத்தை வந்து இஸ்ரேல் மக்களோட தேசத்தை வந்து நல்ல விதத்துல வழிநடத்துவதற்காக ஆண்டவர் வந்து பயன்படுத்தி இருக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் அவங்க கீழ்ப்படியவில்லை. ம். சாமுவேல் உயிரோட இருக்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் அவங்க கீழ்ப்படியல. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு மட்டும் வந்திருக்கிறாங்க. பல நேரத்துல நம்ம அந்த விதத்துல வந்து செயல்படுகின்றோம். நம்ம மத்த பல பேருக்கு வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட போறது கிடையாது. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து பெருசா நம்ம பேசுற ஒரு ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கு. சில பேரோட அவங்கள பிடிக்கல. அவங்க செய்த விஷயங்கள் பிடிக்கல. பேசின விஷயங்கள் நமக்கு புரியல, பிடிக்கல அப்படின்றதுனால அவங்க விட்டு விலகி நிக்கின்றோம். ஆனா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த மாரி செஞ்சாங்க, இந்த மாரி செஞ்சாங்க. நல்ல விதமா பேசுவது ஒரு மனித இயல்பாக இருக்கின்றது. அதை எடுத்து தான் வந்து இயேசு ஆண்டவர் பேசுறாரு. மத்தேயு 23வது அதிகாரத்துல 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. தீர்க்கதரிசிகள் ம் பார்த்து, ஆ எப்படி பரிசேயர்களும், ம் ஆ ஸ் என்ன மறைநூல் வல்லுனர்களும் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி, எப்படி பேசுனாங்க, எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆ மத்தேயு 23வது அதிகாரம் 29லிருந்து 31 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? வெளிவீடக்கார வெளிவேடக்கார மறைஞரே, மறைநூல் பரிசேயரே, அறிஞரே, வாசிங்க. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர்கள் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொடைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். ஆமென். ஆமீன். ம். அதனால நம்ம ம சில பேர் வந்து நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொன்னா, இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கு குடுக்க வேண்டிய உரிய மரியாதையை நம்ம குடுக்கணும். தாவீதால அந்த இறக்கும் தருவாயில் அவரு ஒளிந்து கொண்டிருக்கின்ற மனிதனாக இருந்தனால, அவரால மரியாதை குடுக்க முடியலனாலும், இருக்கிற காலகட்டத்தில வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக செய்வது மட்டும் இல்லாம, சவுலோட வழிநடத்துதலுக்கு ஏற்றபடியாக நடந்து, அவருக்கு உரிய மரியாதையை குடுத்திருந்தார். அதனால இறக்கும் தருவாயில் வரலனா கூட, இறந்ததுக்கு அப்புறம் வரலனா கூட, அவரு அது ஒரு அவசியம், ஒரு கட்டாயம் கிடையாது ஆக்சுவலா. தாவீது சவுல் ஆனா, சவுல் எந்த விதத்துல அவர் செயல்பட்டிருக்கிறார்? ஏன்னா, அவரு இறக்கும்போது சாமுவேல் இறக்கும்போது, அவரோட வீட்ல ஒரு சின்ன பெரிய ஒரு கல்லறை எல்லாம் வைக்கல. பெரிய ஒரு விஷயங்கள்லாம் செய்யல. அவர் வீட்ல அடக்கம் செய்யப்பட்டார் அவ்வளோதான். ஆனா சவுல் சவுல் வந்து அவருக்காக ஒரு பெரிய ஒரு நினைவு சின்னம்லாம் வந்து செஞ்சு வச்சிருந்தாரு. அவர் வாழும்போதே. அவர் செய்த விஷயங்களை வைத்து ஒரு நினைவு சின்னங்கள்லாம் அவர் செய்து வச்சிருந்தார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 12வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 15ல 12. அ அப்ப வந்து உங்களுக்கு தெரியும். சவுல் எந்த விதத்துல எந்த மனப்பான்மையில அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு. சவுலை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் துயிலெழுந்தார். அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவுச் சின்னம் அமைத்ததாகவும் கில்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆமென். ம். ஆமென். ஆமென். நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு குருத்தூர் சொல்லிட்டு இருந்தார். என்னன்னா, ஒரு கல்லறையில இருக்கிற வந்து அங்க வேலை செய்ற ஒரு ஆள், கல்லறையில வேலை செய்ற ஒரு ஆள் வந்து, அ அவர் வந்து 2 இந்த அ எனக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த கல்லறையில எனக்கு இந்த இடம் போதும்.
என்னோட எதிரி இறந்து விட்டார். இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் கூட எதிரிக்கு பக்கத்துல வேணாம். எனக்கு அந்த இடமா பார்த்து எனக்கு வைங்க அப்படின்ற மாரி. இப்பவும் வந்து இந்த உலக சார்ந்த ஒரு மனப்பான்மை தான். ஆன்மீக ஒரு மனப்பான்மை கிடையாது. ஆண்டவருக்கு ஏற்றபடியான வாழ்க்கைய வாழணும். அந்த அந்த ஒரு பிள்ளையாக இருக்கணும். நம்ம விண்ணுலகத்துக்கு போறோமா? இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு சிந்தனை. அதை விட்டு இந்த உலக சார்ந்த சிந்தனையா இருப்பதனால தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு மக்களாக அ இருக்க முடியறது கிடையாது. ம். வெகு தூரம் ஆண்டவர விட்டு நம்ம இதயம் வந்து வெகு தூரம் இருக்கின்றது. அதோட அடையாளம் தான் இதெல்லாம். ம். ஸோ சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு விஷயம் நம்ம தியானிக்க போறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி தாவீது வந்து ம். தாவீது வந்து ஒரு ஆ பாதுகாப்பு குடுத்திருந்தார். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல தாவீது அ நதால் அப்படின்ற ஒரு மனிதனுக்கு அந்த அவரோட அந்த என்ன சொல்லுவாங்க 3000 ஆடுகள் இதுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு பாதுகாப்பு குடுத்திருந்தாரு. அது அந்த பாதுகாப்பு குடுத்ததுக்காக அவர் உதவி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு கைமாறா சில விஷயங்கள் கேட்கிறாரு. ஆனா, அவர் இத மறுக்கின்றார். மறுக்கின்ற விதம் எப்படி இருந்தது? அதனால என்ன என்ன நடந்தது? அப்படின்றத பார்ப்போம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல ம் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? சாமுவேல் இறந்தார். இஸ்ரவேலர் எல்லோரும் ஒன்று கூடி அவருக்காக துக்கம் கொண்டாடினர். பின்பு அவர்கள் அவரை ராமாவில் உள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தனர். தாவீது புறப்பட்டு பாலை நிலத்திற்கு சென்றார். கர்மேலில் சொத்துக்களை உடைய ஒருவன் மாவோனில் இருந்தான். அம்மனிதன் செல்வம் மிக்கவன். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தன. அவன் கர்மேலில் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அம்மனிதனின் பெயர் நாபால். அவன் மனைவியின் பெயர் அபிகாயில். அப்பெண் மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவள். அவள் கணவனோ முரடனும் இழிமனிதனுமாய் இருந்தான். அஹ் அப்பெண் மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவள். அவள் கணவனோ முரடனும் இழிந்தவனுமாய் இருந்தான். அவன் ஒரு காலேபியன். ஆமென். ஆமீன். ஸோ இவரு தாவீது நதால் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் 10 பேர வந்து அனுப்பி, நாங்க இந்த மாரி உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு வந்து அதுக்கு கைமாறா இந்த விஷயங்கள். ஏன்னா, அந்த காலகட்டத்தில இந்த 3000 ஆடுகள்லாம் இருக்கு. அந்த நேரத்தில வந்து அந்த முடி எடுக்கிற ஒரு நேரம் அப்படின்னு இருக்கும்போது, இவங்க வந்து இந்த திருடர்கள் வந்து அத திருடிட்டு போயிடுவாங்க. ஆடுகளை மட்டும் கிடையாது. எல்லாம் அந்த அந்த முடியெல்லாம் திருடிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து அவங்கள அந்த மாரி வந்து திருடவும் இல்ல. அது மட்டும் இல்ல. உங்களுக்கு இந்த ஆடுகள் ஒண்ணு கூட வந்து ம் உங்கள விட்டு விலகல. தொலைஞ்சு போகல. 7வது வசனத்த பார்த்தீங்கன்னா, அத பார்க்கலாம். அந்த கார்மேல்ல இருந்த எல்லா நேரத்திலயும் அது வந்து தொலைஞ்சு போகல. அதனால ஒரு அதுவும் வந்து ஒரு விழாவின் நேரத்தில அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு விழாவின் நேரத்தில அதையும் நீங்க மனசுல வைக்கணும். ம். உங்களால அ அ ஓகே. உங்க கையில இருக்கிற சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு குடுங்க அப்படின்ற மாரி அவரு கேட்கிறாரு. அவரு அவர் வந்து இ- இது தாங்க, அது தாங்கன்னு கூட கேட்கல. அதுக்கு ஒரு கைமாறா என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவரு வந்து ஒரு முரடனாக இருப்பதனால ம். அ முரடனாக இருப்பதனால வந்து அவரு ஏன்னா ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் தான். அவர் குடுத்த பாதுகாப்புக்கு இவரு ஒரு கைமாறு எதிர்பார்க்கின்றார். ஒரு தவறு கிடையாது. ஆனா இவரு ஒரு முரடனாகவும், இந்த பிஹேவ்டா வந்து சரியா வந்து யார்கிட்டயும் பழக தெரியாது. ம். பழக மாட்டாரு. யார்கிட்டயும் நல்ல விதமா. அவர் சுயநலமா மட்டும் தான் அவரால சிந்திக்க முடியும். பிடிவாத குணமோட அ ஏன்னா அவரோட அவரோட வேலை செய்கின்ற வேலையாளனும் சரி, அவரோட மனைவியும் சரி, அதே மாரி தான் சிந்திக்கிறாங்க. ம். 17வது வசனமும் சரி, 25வது வசனமும் சரி, அவர பத்தி நதாலை பத்தி பேசும்போது அந்த மாரி தான் பேசுறாங்க. ம். அப்போ இந்த ஏன்னா அவருக்கு தாவீது வந்து கேட்கும்போது, அதுக்கு பதில் என்ன குடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. தாவீது கேட்கும்போது என்ன பதில் குடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். 11வது வசனத்த வாசிங்கன்னா, 11 10ம் 11ம் வாசிங்கன்னா, அதோட பதில் தெரியும் உங்களுக்கு. அவமானப்படுத்தி அனுப்புறாரு. இந்த முரடனாக இருக்கின்றதுனால அவர் வந்து அவமானப்படுத்தி அனுப்புறாரு. அந்த அவமானப்படுத்துனதுனால என்ன நடக்குது? விளைவுகள் என்ன? அதெல்லாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 25ல 10ம் 11ம் வாசிக்கிறீங்களா? நாபால் தாவீதின் இளைஞர்களிடம்
தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் யார்? தங்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பணியாளர் இந்நாளில் பலர் உள்ளனர். என் அப் என் அப்பங்களையும் தண்ணீரையும் ரோமம் கத்தரிப்பவர்களுக்காக நான் அடித்து சமையல் செய்த இறைச்சியையும் எடுத்து எங்கிருந்தோ வந்த மனிதருக்கு நான் கொடுப்பதா என்று பதிலளித்தான். ஆமீன். ஆமென். ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சுயநலமா ஒரு ஆணவத்தோட ஒரு செயல்படுகிற ஒரு மனிதனாக இருக்கின்றார். அவர் தாவீதை எந்த மாதிரி ஒரு யாரு ஒரு உன்னோட சவுலுக்கு எதிராக நீ வந்து செயல்படுற ஆள் தானே, நீ வந்து அதுக்கு சவுலுக்கு மேலே தான் அவருக்கு வந்து நிறையா பற்று இருந்திருக்கு, தாவீது மேலே இல்லை அப்படின்றது ஒரு இது. அது மட்டும் இல்லை, ஆன்மீகமாக கடவுள் தான் எனக்கு வந்து இது எல்லாம் தந்தாருன்றதுக்கு பதிலா அவரோட உழைப்புல இவர் எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாரு. கடவுளோட ஒரு உதவியும் இல்லாம அவர் செஞ்ச விதத்துல அவர் பேசுறாரு. அந்த 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் அப்பம், என் தண்ணீர், ஏன் இது எல்லாம் எந்து எந்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடவுளை வந்து ஒரு மகிமையா அங்க வந்து எங்கேயுமே அவர் ஆன்மீகமா வந்து பேசுற மாதிரி அங்க வந்து பார்க்கவே முடியாது நம்மளால. இந்த சுயநலமா இருக்கின்ற மகனோட ஒரு வெளிப்படுத்துதல் அவர் பேச்சுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இணைச்சட்ட நூல் 8வது அதிகாரத்துல 17ம் 18ம் போட்டிருக்கும் பாருங்க. நமக்கு கிடைக்கிற ஒரு எல்லாமே பொருள்களும் ஆண்டவரோட கிருபையால நமக்கு வந்திருக்கு அப்படின்றத அவரை உணராம பேசிட்டு இருக்கிறார். பல நேரத்தில் நம்மளும் பேசுவது அந்த மாதிரி தான் பேசுறோம். அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவருக்கே மகிமை கொடுக்கணும் நம்ம. இணைச்சட்ட நூல் 8வது அதிகாரம் 17ம் 18ம் வாசிக்கிறீங்களா? இணைச்சட்ட நூல் எனவே 8. எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். அவரு நினைவில் கொள்ளவில்லை. ஆண்டவரா வந்து உதவி செய்திருக்கிறார் அப்படின்ற மனதிலே இல்லை. உதவி செய்ய இந்த மாதிரி மற்றவங்கள அவர் செய்ததுக்கு கைமாறு கேட்டதுக்கு வந்து அவர் தரலன்னு வச்சுப்போம். ஆனா ஒரு விழா நடக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மற்றவங்களை உதவி செய்யணும் அப்படின்றது ஒரு கடமை இருந்திருக்கின்றது. ஆனா அதெல்லாம் மறந்துட்டாரு. ஒரு விஷயமும் வந்து ஆன்மீகமா ஒரு விஷயமும் அவர் வந்து மனதுல வந்து அவருக்கு ஏறவே அவர். நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரத்துல 10லிருந்து 12 வரைக்கும் வாசிப்பாங்க. நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரத்துல 10லிருந்து 12 வரைக்கும் தெளிவாக ஆண்டவரோட வழி நடத்துதல் இருக்கு. இந்த விழாவின் நேரத்துல மற்றவங்களும் எந்த அளவுக்கு நம்மளால உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். அதுவும் இவ்வளவு செல்வாக்கு இருந்ததுக்கு அப்புறம் இவரால் வந்து சுயநலமா மட்டும்தான் யோசிக்க முடியுதுன்னு ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களோட பகிர்வது அப்படின்றது ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நெகேமியா 8ல 10லிருந்து 12 வரைக்கும். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். ஆமேன். ஆமேன். ஸோ இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் வந்து நீங்க கொடுங்க. எல்லாம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. உங்களால முடிஞ்சதை நீங்க வந்து கொடுங்க. அது ஆசீர்வாதமாக மாறும். பல இடத்துல ஒரு எந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கிறார். ப்ராவர்ப்ஸ் 11வது அதிகாரத்துல 25வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ப்ராவர்ப்ஸ் 11ல 25, 25, 26, 27 மூணுமே வாசிங்க. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர், குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர், தானியத்தை மக்களுக்கு விற்போரே ஆசி பெறுவர். நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர். தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும். ஆமேன். ஆமேன். ஒரு தீமையான ஒரு வார்த்தைகளை பேச அவர் தீமையை வந்து பெறுகின்றார். மற்றவங்களை அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவி செய்யணுன்றதுக்கு பதிலாக அவர் அந்த மாதிரி செய்யாததுனால என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ராவர்ப்ஸ் 22ல 9வது வசனமும் வாசிப்போம்.
ப்ராவர்ப்ஸ் 22:9. ஆண்டவர் வந்து நல்ல கருணை ஆசை. நிறைந்தவர் ம். தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார். அவரே ஆசி பெற்றவர். ஆமீன். ஆமென். பல விதமா வந்து ஆண்டவர் ஆசீர் தரணும், ஆசீர் பெறணும், நல்லது குடுங்க அப்படின்ற மாரி பல வழிநடத்துதல் குடுத்தாலும், ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த மாரி ஒரு நபராக இருந்தார் நபால். அவர் வந்து அந்த செயல்னால, அவரோட பேச்சுனால, அவரு கேட்ட உடனே தாவீது கேட்ட உடனே என்ன செய்றார்? அவர் வந்து இவன வந்து கொலை செய்யாம நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு கோவத்துக்கு உள்ளாகின்றார். சவுல் இவர கொலை பண்றதுக்காக அலையிற ஒரு மனிதரை வந்து இவரு மன்னிச்சுட்டாரு. பல நேரத்துல பெரிய விஷயங்கள்லாம் நான் வந்து மறந்துடுறோம் நம்ம. மறக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணிடுறோம். ஆனா, இந்த மாரி சில விஷயங்கள் நடக்கும்போது, நம்ம நன்மைய செய்து நம்ம தீமைய பெறும்போது, நம்மளால மன்னிக்க முடியறது கிடையாது. நதாலுக்கு வந்து அது சின்ன விஷயமா இருக்கும். அவருக்கு செய்த தவறு, அதுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்றது விவிலியத்துல இல்ல. ஆனா இவரு கோவத்துல அவரையும், அவர் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்காக அவர் வந்து ம் கெளம்பி போறாரு. ம். ஆனா ஆண்டவரோட கிருபையால மட்டும் தான் அந்த அந்த விஷயம் நிறைவேறவில்லை. ஆண்டவரோட கிருபையால மட்டும் தான் அந்த சூழ்நிலை, அந்த விஷயம் நடக்கல அங்க. இது ஒரு ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போறது, அடுத்து தியானிக்க போற விஷயம் அப்படின்றது இதுதான். ம். நம்ம இவர வந்து கொலை பண்றதுக்கு தயாராக போறாரு. அவரோட மனைவி, நதாலோட மனைவி ஒரு ஞானமும், அறிவும் ஒரு நிறைந்தவங்க. அவங்க வந்து புரிதலும் நிறைந்தவங்க. அவங்க வந்து அ தடு ஒரு தடை செய்றாங்க. அவங்க எந்த விதத்துல பேசுறாங்க, அதெல்லாம் வந்து தியானிப்போம். இங்க அ ம் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல ஆ ஆ 21ம் 22ம் வாசிங்க. அப்பொழுது தாவீது, இந்த மனிதனுக்கு பாலைநிலத்தில் இருந்ததை எல்லாம் நான் காப்பாற்றியது வீண்தான். அவனுடைய பொருள்கள் எதையும் அவன் இழக்கவில்லை. இருப்பினும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையை செய்தான். அவனுக்கு சொந்தமானவர்களில் ஓர் ஆண்மகன் கூட பொழுது விடியட்டும் நான் உயிரோடு விட்டு வைத்தால் கடவுள் அதற்கு மேலும் தாவீதை தண்டிப்பாராக என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ம். அப்போ அதுக்கெல்லாம் வந்து புறப்பட்டாரு அவரு. பணி செய்றதுக்கு அவரு புறப்பட்டாரு. அப்போ அபிகேல் வராங்க. அது வந்து அவங்க அந்த கோவத்த தணிக்கின்ற விதத்துல வந்து அவங்க பேசுறாங்க. முதல்ல தாவீது கோவப்பட்டிருக்கவே கூடாது. பொறுமையா இருந்திருக்கணும். ஆனா ஆல்ரெடி வந்து பல பிரச்சனைகளுக்கு ஆனா பல பிரச்சனைக்கு உள்ளாதனால, எங்க போனாலும் வந்து நன்மைக்கு பதிலாக தீமையவே பெற்றுக் கொண்டிருக்கின்றதுனால, தாவீதோட மனநிலைய நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆனாலும் நம்ம வந்து பொறுமையோட இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வந்து அழைக்கின்றார். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 8வது வசனம். சாத்தான் நம்மள வந்து பாவம் செய்ய வைக்க தூண்டுவதற்காக சாத்தான் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறான். அவன் தீமை செய்றான். நீ நல்லது செஞ்ச. அவங்க தீமை செய்துட்டு இருக்கிறாங்க. நீ திருப்பி ஏதாவது செய். திருப்பி ஏதாவது சொல்லு. அந்த மாரி பல விதமான ஒரு சோதனைகள் நமக்கு வரும். நம்ம ஆனா பாவத்துக்கு உள்ளாகக்கூடாது. நம்ம எமோஷன்ஸுக்கு கீழ்ப்படியக்கூடாது. 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 8வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. ரொம்ப எளிதாக இருக்கும்னு சொல்லல. ஆனா, ஆண்டவரின் கிருபையால நம்ம அத செய்யும்போது, ஆண்டவருக்குரிய மக்களாக நம்ம மாறுகின்றோம். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறீங்களா? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. ஆமென். ஆமென். அந்த கர்ஜிக்கும் சிங்கத்தோட வாயில மாட்டியிருப்பாரு தாவீது. வாயில மாட்டியிருப்பாரு. ஆண்டவரோட கருணையால மட்டும் தான் அவரே ஒற்றுக்கொள்கின்றார். ம். ஏற்றுக்கொள்றாரு அவரு. ஒத்துக்கிறாரு. நான் வந்து நீ வரலன்னா, நான் அவன வந்து கொன்னுருப்பேன். பாவத்துக்கு உள்ளாயிருப்பார். அது ஒரு பாவம். ம். ஏன்னா, அ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். அத வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆண்டவர் வந்து அபிகேல் வழியாக ஒரு காப்பாத்துன ஒரே காரணத்தினால மட்டும் தான். ம். 1 சாமுவேல் 25ல 32ம் 32லிருந்து 35, 34 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ம். ஆ ஆண் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, உன்ன வந்து கடவுள் அமைச்சிருக்கிறாரு. இல்லன்னா நான் வந்து பாவத்துக்கு உள்ளாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். 1 சாமுவேல் 25ல 32லிருந்து 34 வரைக்கும். தாவீது அபிகாலை நோக்கி, இன்று உன்னை என்னிடம் அனுப்பிய
இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. இரத்த பழி குற்றத்திலிருந்தும் பழி தீர்ப்பதிலிருந்தும் என்னை இன்று தடை செய்த நீ ஆசி பெறுவாய். நுண்ணறிவும் ஆசி பெறுவதாக. நீ விரைவாக என்னை சந்திக்க வராதிருந்தால் பொழுது விடுவதற்குள் நாபாலுக்கு சொந்தமான வயல்களில் ஓர் ஆண் மகனை கூட உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டேன். இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் உறுதியாக சொல்கிறேன். ஆமென். ஆமீன். நல்ல ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் வந்து பல சூழ்நிலையில வந்து நம்மளை வந்து பாவத்திலிருந்து காப்பாத்தி இருக்கின்றார். பல சூழ்நிலையில வந்து ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து காப்பாற்றுகின்ற ஆண்டவர் நம்மளோட இருக்கின்றார். நம்ம முட்டாத்தனமா பல நேரத்துல நம்ம இமோஷன்ஸ்னால பல செய்யற விஷயங்கள், பாவத்து மேல இருக்கின்ற ஆசையினால செய்கின்ற சில விஷயங்கள், நம்மளால பல பேரை மன்னிக்க முடியாதனால செய்கின்ற ஒரு தவறுகள் இருந்து கடவுள் பல நேரத்துல வந்து காப்பாற்றுகின்றார். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம ஒரு நபர் சொல்லிட்டு இருந்தார் எப்படின்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னா, ஒரு பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பெண்மணியோட வந்து அவருக்கு பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா, அந்த நேரம் பார்த்து வந்து அவருக்கு தலைவலி. தலைவலி. அவர் வந்து படுத்துட்டு தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோன வந்து தலைவலி ஒரு மாத்திரை எடுத்து படுத்து தூங்கிட்டாரு. அதான் எழுந்ததுக்கப்புறம் அவர் ஃபோன் பார்க்குறாரு. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, "நான் வந்து தனியா இருக்கிறேன் வீட்ல. வர முடியுமா?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். அப்ப இவரு வந்து கடவுள பார்த்து, "என்ன ஆண்டவரே எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து அணுகி வரணும்னு ஒரு ஆசை. ஆனா அதே நேரத்துல சாத்தான் வந்து அவன கடவுள விட்டு விலகி செல்லணும் அப்படின்ற ஒரு இது. என்ன ஆண்டவரே ஒரு கொஞ்சம் கூட பாவம் செய்ய விட மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. பல நேரத்துல வந்து பாவத்திலிருந்து நம்ம ஆண்டவர் காப்பாத்துனாலும் வந்து நம்ம அவர் மேல கோவப்படுகின்றோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் வந்து சில தடைகள் வருகின்றது அப்படின்னு சொன்னா, நம்மள பாவத்திலிருந்து காப்பாத்துவதற்கு ஆண்டவர் செய்கின்ற வழி அதெல்லாம். அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அது. பல நேரத்துல அது புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம ஏன் இந்த மாரி இருக்கோம்? நம்ம ஏன் இன்னும் அழகா இல்ல? நம்ம ஏன் இன்னும் ஹைட்டா இல்ல? நம்ம ஏன் இன்னும் வந்து அதிகமா வந்து அ என்ன சம்பாத்தியம் இல்ல? எல்லாம் நம்ம நன்மைக்காக, எல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு நன்மைக்காக தான் செய்வார். ஏன்னா, ஆண்டவர் வந்து முழுமையாக அன்பு தான். நம்ம அதிகமா இன்னும் கொஞ்சம் காசு இருந்தா, நம்ம நிம்மதியா இருப்போம்னு நெனைக்கிறோம். ஆனா, அது வழியாக இன்னும் அதிகமா பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. குறை அந்த மாரி எது இன்னும் அந்த மாரி இருந்தா நல்லா இருக்குமே! இந்த மாரி இருந்தா நல்லா இருக்குமே! இந்த நபர் நம்ம வாழ்க்கையில இருந்தா நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லி, நம்ம சிந்திச்சு நம்ம புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்ன அப்டின்னு சொன்னா, எல்லாம் வந்து நன்மைக்காக மாற்றுகின்றவர். சாரா வந்து அப்ரஹாமோட மனைவி சாராவை வந்து ஆண்டவர் வந்து எப்படி பாதுகாக்கின்றார். ம். தொடக்க நூல் 20வது அதிகாரத்துல 6வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. எல்லாம் வந்து நம்ம நம்ம நன்மைக்காக ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கும்போது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்டின்னா என்ன? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு பாவத்திலிருந்து காப்பாத்துகின்றார். நேர்மையான ஒரு வழியில அவரோட பாதையில அவர வந்து நம்ம கொண்டு செல்ல அவர் வந்து முயற்சி செய்கின்றார். நல்ல ஆயனாக அவர் நம்மள அந்த பாதையில வந்து கொண்டு செல்ல பார்க்கிறார். ஆனா, எந்த அளவுக்கு அத நம்ம புரிஞ்சுகிட்டு அதுக்கு கீழ்ப்படிய நம்ம தயாராக இருக்கின்றோம். அதுதான் வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ம் தொடக்க நூல் 20வது அதிகாரத்துல 6வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி, "நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்யாதது என்று அறிவேன். அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளைத் தொடவிடவில்லை." ஆமென். ஆமென். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 13வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவர் நம்மள காப்பாத்துவதற்கு அவரு தயாராக இருக்கின்றார். ஆனா ஆண்டவரின் கரத்தை நம்ம நீட்டி நம்ம அதுக்கு ஏற்றபடியாக நடக்க நம்ம ஆசைப்படுறோமா? பல நேரத்துல நம்ம ஆசைப்படுவது கிடையாது. நம்ம கோவத்துக்கு உள்ளாவது, தவறான பேச்சுகள், அ அவர மீறி அவரோட பாதுகாப்பை மீறி நம்ம வந்து செல்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆமென். ஆமென். அது வந்து ஒரு விடுபட ஒரு ஆண்டவர் வழி செய்வதற்கு அவர் தயாரா இருக்கார். ஆனா பல நேரத்துல நம்ம பாவத்து மேல இருக்கின்ற ஒரு ஆசை, நம்ம அந்த ஒரு பழக்கம் ஒரு தவறான பழக்கங்கள்னால ஆண்டவரை விட்டு வெகு தூரம் விலகி செல்கின்றோம்.
திருப்பாடல் 119வது அதிகாரம், திருப்பாடல் 119ல 133வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. என் கால் பாதங்களை நல்ல இடத்துக்கு வழி செல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வழி நடத்த ஜெபிக்க சொல்றாரு. திருப்பாடல் 119ல 133 வாசிக்கிறீங்களா? உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். ஆமேன். ஆமேன். தீயதை எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதே ஆண்டவரே. தீமையான தீமையிலிருந்து என்ன நம்மளை விடுவிக்க ஆண்டவர் நம்ம ஜெபிக்கணும். இந்த ஆண்டவரோட என்ன சொன்னா கிருபைக்கு மாறாக செயல்படுறதுதான் பல நேரத்தில் நம்ம வந்து சிந்திக்கிறோம், செயல்படுகின்றோம். ஆண்டவருக்கு எதிராக நம்ம செயல்படுறோம். தெரிஞ்சும் தெரியாமலும் 2 விதமாகவும் நம்ம வந்து அந்த மாதிரி செயல்படுறோம். இந்த ஒரு நபரை வந்து 2 வாட்டி, இந்த ஒரு வாட்டி கிடையாது, 2 வாட்டி ஆண்டவர் வந்து காப்பாற்றி இருக்கின்றார். பல நேரத்தில் வந்து நம்ம அந்த அவரோட பாதுகாப்பை அதுக்காக நம்ம அதுக்கு எதிராகவே நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். அது அந்த மாதிரி இல்லாம அது ஆண்டவருக்கு ஏற்றபடியான மக்களாக, மகனாக மகளாக வாழ நம்ம ஜெபிப்போம். இந்த என்ன சொன்னா அபிகேலை போல ஒரு அறிவுள்ள ஒரு புரிந்துதல். ஓகே, ஆண்டவர் வந்து இந்த ஒரு பாதையில் நம்மளை வழி நடத்துறாங்க. அவர் தவறு செய்திருக்கிறாரு, அதுக்காக இவங்க போய் வந்து அந்த உதவியை கொண்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கேட்ட வந்து சாப்பாடு எல்லாம் வந்து அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க தாவீதுக்கு. அது மாதிரி ஒரு அறிவு, ஒரு புரிந்துதல், எப்படி செயல்படணும், எந்த சூழ்நிலை எப்படி செயல்படணும், எப்படி பேசணும், ஆண்டவருக்கு ஏற்றபடியாக எப்படி இருப்பது அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து கீழ்ப்படிந்து அதுக்கு ஏற்றபடியாக போக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, ஞானத்தை பொழிந்தருளும், அறிவும் புரிந்துதலும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த உண்மையை, நன்மையை நேசிக்க, தீமையை வெறுத்து அது உங்க பாதை, நீங்க காட்டுகின்ற பாதை, அந்த குறுகிய பாதையில் நடக்க கிருபை எங்களுக்கு தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரை. பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட், எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படட்டும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். ஃபாதர், in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.